ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா தக்காளி மிளகாய் அரைச்ச சட்னி எப்படி பண்ணுறதுன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கடுகு, மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை, பூண்டு பல், அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 6 தக்காளி எடுத்திருக்கேன். இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே 7 பேருக்கு செய்ய போகிறதுனால இவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கடாய் வச்சு சூடாகட்டும். நான் இப்போ எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு நிறைய எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் காயட்டும், வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டோன்னு மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பூண்டு பல்லையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கினோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கிளறி விட்டுட்டு இது எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விடலாம். ஒரு தட்டு போட்டு கொதிக்க வைங்க 5 நிமிஷம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன். இப்படி தான் இருக்குது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி உட்காராமல் இருக்கிறதுக்காக. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இது கொதிக்க விடலாம். இப்போ நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்றதால தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா இந்த டிஷ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இது இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.